விவேகானந்தா கல்லூரி, திருவாரூர் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நிதி கணக்கியல்ல துணை ஏடுகள். முதலாவதாக கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் குறிக்கோள்கள், அறிமுகம், அதனுடைய ஜேர்னலுடைய துணை பிரிவுகளுக்கான தேவை, துணை புத்தகங்கள், அதாவது அவங்களுடைய துணை ஏடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சப்சிடரி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த துணை ஏடுகளினுடைய நன்மைகள் என்னவென்று நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ரொக்க புத்தகம், ஒருபத்தி ரொக்க ஏடு, அதுதான் அவனுடைய ஒற்றை நெடுவரிசை பண புத்தகத்தில் பதிவு செய்தல், ஒற்றை நெடுவரிசை பண புத்தகத்தை எடுத்து எழுதல், அதை இடுதல் சொல்லுவாங்க. ஒற்றை நெடுவரிசை பண புத்தகத்தை சமநிலைப்படுத்தல், பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி 2 நெடுவரிசை பண புத்தகம் சொல்லுவாங்க. இருபத்தி ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் 2 நெடுவரிசை பண புத்தகத்தில் பதிவு செய்தல், அந்த இருபத்தி ரொக்க ஏடுல எப்படி கணக்குகளை பதிவு செய்ய வேண்டும் பண புத்தகத்தில், அதே மாதிரி அந்த 2 நெடுவரிசை பண புத்தகத்தை இடுதல், அதாவது எடுத்து எழுதல் சொல்லக்கூடியது. அதே போல் 2 நெடுவரிசை பண புத்தகத்தை சமநிலைப்படுத்துதல். அடுத்ததாக சில்லறை ரொக்க ஏடு. வங்கி என்றால் என்ன? வங்கி கணக்குகளின் வகைகள், வங்கி கணக்கு வைத்திருப்பதன் நன்மைகள், வங்கி கணக்கை எவ்வாறு நாம் கணக்கை ஓபன் பண்ணுவது, அதாவது திறந்து இயக்குவது எப்படி, காசோலைகளை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், காசோலைகளின் ஒப்புதல் மற்றும் அவமதிப்பு, 30 ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ட்ரிபிள் காலம் கேஷ்புக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 30 ரொக்க ஏட்டில் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும், அதேபோல் அந்த 30 ரொக்க ஏட்டில் பதிவு செய்து எவ்வாறு எடுத்து எழுதல் வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது நோக்கங்கள். அந்த சிறப்பு குறிப்பேடுகளுடைய தேவைகளை எவ்வாறு நாம் பாராட்டப்பட வேண்டும். அதேபோல் அந்த ஜேர்னல் என்ட்ரியில், அதாவது அதனுடைய குறிப்பேடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகளை எவ்வாறு வகை நம்ம அடையாளம் காண வேண்டும். எளிய பண புத்தகத்தை தயாரித்து அதை சமநிலைப்படுத்த வேண்டும். லெட்ஜர், அதாவது பேரேடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பேரேட்டில் எழுதக்கூடிய புத்தக உள்ளீடுகளை எடுத்து எழுத வேண்டும். தள்ளுபடி நெடுவரிசையுடன் பண புத்தகத்தை தயாரித்தல் வேண்டும். லெட்ஜரில் தள்ளுபடி நெடுவரிசை உள்ளீடுகளை எடுத்து எழுதல் வேண்டும். அதேபோல் சில்லறை ரொக்க ஏட்டு புத்தகத்தை தயாரித்து அதை லெட்ஜரில் எடுத்து எழுத வேண்டும். அதாவது குறிப்பேட்டு, அதாவது பேரேட்டு பகுதியில் எடுத்து எழுத வேண்டும். அதாவது அவனுடைய போஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதான் இடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் அந்த நோக்கங்களில் வங்கியின் செயல்பாடுகளை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். வங்கி கணக்கை திறப்பதன் நோக்கங்கள், அதனுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். வங்கி கணக்கை எவ்வாறு திறப்பது என்பதையும் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பணம் செலுத்தும் போது, அதாவது பே இன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய புத்தகத்தில் காசோலை புத்தகம் மற்றும் அவனுடைய பாஸ் புத்தகத்தின் செயல்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்த போறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் வங்கி பரிவர்த்தனைகளை 3 பத்தி பண புத்தகத்தில் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் அந்த 3 நெடுவரிசை பண புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ட்ரிபிள் காலம் கேஷ்புக், அதை எப்படி நமக்கு பேரேட்டில் எடுத்து எழுதுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அடுத்தபடியாக கொள்முதல் மற்றும் கொள்முதல் ரிட்டர்ன்கள், அதனுடைய ஜேர்னல்களை தயாரித்து அவற்றை எவ்வாறு பேரேட்டில் எடுத்து எழுதுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். விற்பனை மற்றும் விற்பனை வருவாய் இதழ்களை, அதனுடைய ஜேர்னல்களை தயாரித்து அவற்றை பேரேட்டில் எழுத வேண்டும். பில் புத்தகங்களில் தயாரித்து அவற்றை பேரேட்டு பகுதியில் எழுதப்பட வேண்டும். குறிப்பேடு செய்யப்பட்ட பல்வேறு பரிவர்த்தனைகளையும் இதில் குறிப்பிடப்பட வேண்டும். அதை நம்ம யூனிட்ல 6.1 அதில் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம் சொல்லக்கூடியது. பண பரிவர்த்தனைகள்,
வணிக பரிவர்த்தனைகளை, அதாவது முதலாவதாக குறிப்பேட்டு பகுதியில் பதிவு செய்து அவற்றை எடுத்து எழுத வேண்டும். அதை எப்படி எழுத வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக முன்பாக நம்ம பார்க்கப்பட்ட யூனிட்டுகளில் கண்டிப்பாக தெரிந்திருப்பீர்கள். அதேபோல் பெயரேட்டுக்குள் அதனுடைய ஜேர்னல் என்பது அனைத்து பரிவர்த்தனைகளையும் உள்ளடக்கிய ஒரு முக்கிய நுழைவு, அதாவது என்ட்ரியாக அந்த புத்தகம் என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்திருப்போம். முதலில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் அதனுடைய நடைமுறையில் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை எவ்வாறு நடக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவற்றை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்வது மிகவும் கடினமாக இருக்கும். அந்த குறிப்பேட்டு பகுதியில் அதனுடைய துணை புத்தகங்கள் எனப்படும் பல சிறப்பு குறிப்பேடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சப்சிடி புக்ஸில் பார்த்தீங்கன்னா துணை ஏடுகள் சொல்லுவாங்க. அதில் நிறைய பிரிவுகளாக நமக்கு வந்து குறிப்பேட்டு பகுதிகளாக நமக்கு வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா கேஷ் என்ற ஒரு முக்கியமான துணை புத்தகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேஷ் புக், அதாவது ரொக்க புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ரொக்க புத்தகத்தில் பல்வேறு வகையான பண புத்தகங்களை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அந்த பரிவர்த்தனைகள் எப்படி இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் இந்த ஒற்றை நெடுவரிசை பண புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சிங்கிள் காலம் கேஷ் புக். இரண்டாவதாக 2 நெடுவரிசை பண புத்தகம், டபுள் காலம் கேஷ் புக் சொல்லக்கூடியது, அதாவது இருபத்தி ரொக்க ஏடு. மற்றும் 3 பத்தி ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 3 காலம் கேஷ் புக், 3 நெடுவரிசை பண புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் அவை எவ்வாறு லெட்ஜரில் எடுத்து எழுதப்படுகின்றது என்பதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அந்த ஒற்றை நெடுவரிசை பணத்தில் பண பரிவர்த்தனைகளை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புத்தகம் 2 நெடுவரிசை பண புத்தகம், அதாவது அவனுடைய 2 இருபத்தி ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 30 ரொக்க ஏடு. அனைத்து புத்தகத்தையும் அதனுடைய பதிவுகளையும் அவற்றை எடுத்து எழுத வேண்டும். அதான் போஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டிங் எடுத்து எழுத வேண்டும். அந்த பேரட்டுக்குள் 3 நெடுவரிசை பண புத்தகத்தில் வங்கி சேவைகளுக்கான கூடுதல் பத்தி என்னென்ன உள்ளது அப்படின்னு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் பரிவர்த்தனைகள் ஒரு முன்னோடியாக ஒரு கணக்கை எவ்வாறு திறப்பது என்பதை முதலில் நாம் இப்பொழுது விவாதிப்போம். அந்த வங்கி கணக்கு திறப்பதன் நன்மைகள், அதேபோல் பேயின் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, அதனுடைய செயல்பாடுகள், அது எவ்வாறு நாம் ஃபில்அப் பண்ண செய்வோம், அதாவது நமக்கு வந்து என்ட்ரி பண்ண வேண்டும். அந்த காசோலை புத்தகம் மற்றும் பாஸ் புத்தகம் மற்றும் அதனுடைய கடன் மற்றும் ஒப்புதலினுடைய முக்கியத்துவம், இது அனைத்தையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய காசோலைகள் பிறகு வங்கியுடனான பல்வேறு பரிவர்த்தனைகள் எவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 பண புத்தகத்தில், அதாவது 30 ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லக்கூடியது 3 காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவருடைய தமிழ்ல 3 பண புத்தகம் அல்லது 30 ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் அதனுடைய லெட்ஜரில் வெளியிடப்பட வேண்டும். லெட்ஜர் என்பது நம்முடைய பெயரேட்டு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக குறிப்பேடுகளின் துணை பிரிவுகளுக்கான தேவை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிரைம் என்ட்ரியின் ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் வைத்திருக்கும் அமைப்பு ஒரு சிறிய வேலையாக நமக்கு வந்து அமைய வேண்டும். அதனுடைய பரிவர்த்தனைகளுடைய எண்ணிக்கை பொதுவாக சிறியதாக இருக்கும் நிறுவனமாக நாம் கருதப்பட வேண்டும். அதனுடைய பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை பெரியது, எல்லாவற்றையும் அதேபோல் பதிவு செய்வது நடைமுறையில் அவனுடைய சாத்தியமற்றது. ஆனால் அதனுடைய பரிவர்த்தனை, அதனுடைய ஜானல், இதனுடைய பரிவர்த்தனைகள் மூலமாக என்னென்ன இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அதனுடைய பத்திரிகையை ஒருவரால் மட்டுமே கையாள முடியும். மேலும் வேலையும் கூட அவருக்கு கடினமாக ஆகக்கூடும். அதேபோல் அனைத்து பரிவர்த்தனைகளும் உடனடியாக பதிவு செய்யப்படாமல் போகலாம். அதே புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக அந்த ஜேர்னல்
பருமனாகவும் பெரியதாகவும் மாறும். அதேபோல் இந்த சிரமங்களை சமாளிக்க மற்றும் பல்வேறு விரைவான பதிவு வசதிக்காக பரிவர்த்தனைகள், குறிப்பேடுகள் பல சிறப்பு குறிப்பேடுகளாக துணை புத்தகங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது துணை ஏடுகள். அந்த குறிப்பீட்டு பகுதியில் பார்த்தோன்னா, ஒவ்வொரு பிரிவுகளாக, துணை பிரிவுகளாக நாம் பிரிக்கப்பட்டுள்ளோம். அந்த பத்திரிகை துணை பிரிக்கப்பட்ட பல்வேறு புத்தகங்களை பட்டியலிடுவதற்கு முன் நாம் என்னென்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவரை எவ்வாறு நாம் அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதனுடைய துணை பிரிவுகளுக்கான அடிப்படை, அதேபோல் எந்த அடிப்படையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதனுடைய கொள்கை பொதுவாக தொடர்ந்து ஒரே மாதிரியான பரிவர்த்தனைகள் ஒரே இடத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக ரொக்க ரசீதுகள் மற்றும் ரொக்க கொடுப்பனவுகள் ஒரு குழுவாக இருக்கலாம். அதனுடைய வகை மற்றும் ஒரு தனி புத்தகத்தில் பதிவு செய்வது போல் பொருட்கள் அனைத்து கடன் வாங்குதல் ஒரு வகையான தொகுக்கப்படலாம். சரக்குகளின் அனைத்து கடன் விற்பனையும் மற்றொரு வகையாக இருக்கலாம். அந்த துணை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய தனி புத்தகங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த நடைமுறைகள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஒரு தனி புத்தகம் பயன்படுத்தப்படும் வகையில் அதனுடைய பிரிக்கப்பட்டுள்ளது. துணை ஏடுகளுடைய பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வகை பரிவர்த்தனைகளுக்கும் அவை மீண்டும் மீண்டும் நிகழும் மற்றும் போதுமானவையாக நமக்கு இருக்கக்கூடும். அதனுடைய எண்ணிக்கையில் ரொம்ப பெரியதாக நமக்கு இருக்கக்கூடும். ஏன்னா துணை புத்தகங்கள் பல பிரிவுகளாக நமக்கு பிரிக்கப்படும். எந்த ஒரு பெரிய நிறுவனத்திலும் அது வணிக நிறுவனத்திலும் பின்வரும் துணை புத்தகங்கள் பொதுவாக கடைபிடிக்கப்படுவார்கள். முதலாவதாக பார்த்தோம்னா ரொக்க புத்தகம், கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அனைத்து ரசீதுகள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் எல்லாமே அதனுடைய செலுத்தல்களை பதிவு செய்யப்படுகின்றது. அதேபோல் ரொக்க கொள்முதல் மற்றும் பொருட்களின் ரொக்க விற்பனையை உட்பட அனைத்தும் அந்த ரொக்க புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதேபோல் பர்ச்சேஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது, கொள்முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது சரக்குகளின் கடன் வாங்குதலை பதிவு செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது, கொள்முதல் திருப்ப குறிப்பேடு அப்படின்னு சொல்லக்கூடியது, இது திரும்பிய பொருட்களை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நாம் ஒரு பொருளை வாங்குகின்றோம் என்றால் அதை ஏதாவது ஒரு காரணத்திற்காக அதை நாம் திருப்பி அனுப்பியிருந்தால் அதை நாம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஜேர்னல் என்ற புத்தகத்தில் அந்த ரெக்கார்டை நாம் பதிவு செய்யப்பட வேண்டும். அதனுடைய விற்பனை ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது விற்பனை இதழ்னு சொல்லுவாங்க. இது பொருட்களின் கடன் விற்பனையை பதிவு செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் விற்பனை ரிட்டர்ன்ஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது, விற்பனை திருப்பம். நாம் ஒரு பொருளை விற்பனை செய்திருந்தால் அது கண்டிப்பாக சேல்ஸ் குறிப்பேட்டு பகுதியில், அதாவது விற்பனை குறிப்பேட்டு பகுதியில் எழுதப்பட வேண்டும். அதே பொருள் திருப்பி அனுப்பப்பட்டால் விற்பனை ரிட்டர்ன்ஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது, விற்பனை திருப்ப ஏடு என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். இது திரும்பிய பொருட்களை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் பில்கள், அதனுடைய பெறத்தக்க ஜேர்னல், இது ஒரு பரிமாற்ற பில்கள் மற்றும் பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. எதாவது நாம் அந்த பில் மூலமாக நம்ம பெறப்பட்டோம் என்றால் அதை அனைத்தையும் இந்த பில்கள் பெறத்தக்க ஜேர்னலாக நம்ம கருதுகின்றோம். அதேபோல் செலுத்த வேண்டிய பில்கள் ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது பரிமாற்ற பில்கள் மற்றும் பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. கடன் வழங்குபவர்களுக்கு ஆதரவாக வணிகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறுதிமொழி குறிப்புகளாக இருக்கின்றது. அதேபோல் இறுதியாக ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த புத்தகம் இது போன்ற அனைத்து பரிவர்த்தனைகளையும் பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. இது எல்லாமே ஒரு துணை புத்தகங்களாக நாம், அதாவது நம்மளுடைய சப்சிடிஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை ஏடுகள். இதில் என்னென்ன நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அடுத்தபடியாக துணை புத்தகங்களின் நன்மைகள், அட்வான்டேஜ் ஆஃப் சப்சிடி புக்ஸ் சொல்லுவாங்க. இந்த துணை ஏடுகள் பயன்படுத்துவதால் என்னென்ன நன்மைகள்
நாம் நமக்கு கிடைக்கவிருக்கின்றது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனைகளின் வகைப்பாடு. அது தானாக மாறுகின்றது. ஒரு தனி வகையான பரிவர்த்தனைகளுக்கும் இந்த புத்தகம் ஒரே மாதிரியான பரிவர்த்தனைகளை தானாகவே தங்களுடைய இடத்தில் கொண்டு வரப்பட்டது. உதாரணமாக, அனைத்து கடன் வாங்குதல், அதேபோல் பொருட்கள் கொள்முதல் செய்தல் அதனுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பு எளிதாகிறது. ஏதேனும் குறிப்பு தேவைப்பட்டால் அதை எளிதாக நாம் கண்டறிய முடியும். அந்த பொருத்தமான துணை புத்தகத்தை குறிப்பிடுவதன் மூலமாக நீங்கள் என்னென்ன நமக்கு செய்ய வேண்டிய தேவையில்லை. அதேபோல் அந்த பரிவர்த்தனைகளை எவ்வாறு அதனுடைய பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து பரிவர்த்தனைகளையும் பார்க்க வேண்டும். அதேபோல் மூன்றாவதாக வேலை பிரிவை எளிதாக்குகிறது. ரொம்ப சுலபமாக ஒரு வேலையாக இதை கருதுகின்றார்கள். அது பல்வேறு துணை நிறுவனங்களாக நமக்கு பிரிக்கப்படுகின்றது. அதனுடைய புத்தகங்கள், அதாவது நம்முடைய புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பல நபர்களிடையே வேலை பிரிவினையை எளிதாக்கின்றன. ஏன்னா இது ஒரு சிறந்ததாக நமக்கு அமைகின்றது. ஏனென்றால் இந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் அந்த துணை ஏடுகளையும் வெவ்வேறு பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நபர்களிடம் அது ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்ப அவங்களுடைய ஒர்க்கு நமக்கு அவங்களுடைய எளிதாக நமக்கு வேலையை எளிதாக இந்த புத்தகத்தை நமக்கு சரிபார்ப்பதற்கும் அதை கொண்டு செல்வதற்கும் நமக்கு எளிதாக அமைகின்றது. அதனுடைய பரிவர்த்தனைகள் உடனடியாக பதிவு மற்றும் நிறைய நேரத்தை இது மிச்சப்படுத்துகின்றது. இந்த துணையேடுகள் என்பது ஏற்ப அனைத்து பதிவுகளையும் உடனடியாக பதிவு செய்யப்படுவதற்கு இது உறுதுணையாக இருக்கின்றது. அதேபோல் அவங்களுடைய நேரத்தை நமக்கு கட்டுப்படுத்தப்படுகின்றது. இந்த துணை புத்தகங்களினுடைய நன்மைகள்ல மேலும் பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களை நிறைய நமக்கு கொடுக்க இருக்கின்றது. ஒரு புத்தகத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அவனுடைய துணை புத்தகங்கள் என்னென்ன இருக்கின்றது, பொறுப்பு அதனுடைய சரியாக செய்யப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பராமரிக்கும் பணியாக அமைகின்றது. அதேபோல் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் ஒப்படைக்க முடியும். அது அவருடைய கண்டிப்பாக வைத்திருப்பதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனுடைய பொறுப்புகளாக அது அமைகின்றது. இது ஒரு புதுப்பித்த நிலையில் மற்றும் ஒழுங்காக நமக்கு இருக்கின்றது. அதை சரிபார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக நமக்கு இருக்கின்றது. சோதனை இருப்பு கொள்ளாத போது அந்த இளமனுடைய பிழைகள் ஒப்பீட்டளவில் எளிதாக நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அடுத்த தலைப்புல பார்த்தீங்கன்னா, பண புத்தகம், கேஷ் புக். அந்த பண புத்தகத்தை, அதாவது ரொக்க புத்தகத்தை, ரொக்க கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, கேஷ் புக் அக்கௌண்ட் சொல்லக்கூடியது, அதை எப்படி நம்ம பராமரிக்க போகிறோம். பல்வேறு துணை புத்தகங்களை கோடிட்டு பாட்டிய பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமானவற்றை இங்கு நாம் பார்க்கவிருக்கின்றோம். அந்த கேஷ் புக், அந்த ரொக்க புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, இது ஒரு துணை புத்தகமாக நாம் கருத வேண்டும். எந்த ஒரு வியாபாரத்திலும் இது பல ரொக்க பரிவர்த்தனைகள், ரசீதுகள் அல்லது பணத்தின் கொடுப்பனவுகளை உள்ளடக்கியாக பண விற்பனை என்பது ஒரு கடனாளியிடமிருந்து ரொக்க ரசீது, பணம் வாங்குதல், கடனாளிகளுக்கு பணம் செலுத்துதல் மற்றும் சம்பளம், ஊதியம், வாடகை, வரிகள் போன்ற பல்வேறு செலவினங்கள் இது ஒரு உதாரணமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பண பரிவர்த்தனை, இந்த கேஷ் புக்ல ஒரு அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாட்களுக்கு நாம் சம்பளம் கொடுக்க வேண்டும், ஊதியம் நமக்கு கொடுக்க வேண்டும், அந்த கட்டிடங்களுக்கு வாடகை செலுத்த வேண்டும், அதேபோல் டாக்ஸஸ், அதனுடைய வரிகள், பல்வேறு வரிகள் நமக்கு இருக்க வேண்டும் இருக்கும். அதை நாம் எவ்வாறு செலவு செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த உதாரணமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் இவை அனைத்து பண புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளனவா என்பதை நாம் இந்த ரசீது ஒன்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு வணிக அந்த நிறுவனங்களிலும் சிறிய அல்லது பெரிய ஒரு பண புத்தகத்தை பராமரிக்கிறது. இந்த கேஷ் புக் அப்படி சொல்லுவாங்க, அவனுடைய ரொக்க புத்தகம்.
இந்த ரொக்க புத்தகத்தை ஒரு சிறிய வணிகமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதை நாம் ஒரு தொழிலதிபரை ஒரு செயல்படுத்துகின்றது. அது கையில் இருக்கும் பணத்தின் அளவை அவ்வப்போது அறிந்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா, அந்த ரொக்க புத்தகத்துக்கும், நம்முடைய கையிருப்பு ரொக்கமும் சரியா இருக்கா என்னன்னு நம்ம அப்பப்ப நம்ம சரிபார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பண புத்தகத்தினுடைய இரட்டை வேடத்தில், அதாவது நமக்கு வெவ்வேறு வகையானது நமக்கு சூழ்நிலைகள் அமைகின்றது. அது எவ்வாறு முதன்மை என்றி புத்தகம் மற்றும் அதனுடைய நோக்கம் எதற்காக உதவுகின்றது என்பதை இந்த ரொக்க புத்தகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கேஷ் புக், அந்த பண புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொக்க கணக்கு. இல்லைன்னா நம்ம பண கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லெட்ஜர் கணக்கு வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. லெட்ஜர் என்பது பேரேடு, பேரேட்டு கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஜர் அக்கவுண்ட், பேரேட்டு கணக்குகள் மற்றும் பணத்தை பதிவு செய்கிறது. அதேபோல் டெபிட் பக்கத்தில் ரசீதுகள் மற்றும் கடன் பக்கத்தில் பணம், இது ஒரு சமநிலையாக நமக்கு அமைகின்றது. அதாவது டெபிட் சைடும் அதனுடைய கடன் பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய சமநிலையாக நமக்கு அமைகின்றது. அதேபோல் அந்த பண புத்தகத்தை பராமரிக்கும் போது ஒரு லெட்ஜர் கணக்கு, பணம் வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதேபோல் இந்த வணிகத்தால் பராமரிக்கப்படும் பல்வேறு வகையான பண புத்தகங்கள் உள்ளன. அதனுடைய ரொக்க புத்தகங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சாதாரண ரொக்க ஏடு அல்லது பணப்பத்தி ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. இருபத்தி ரொக்க ஏடு, அந்த இருபத்தி ரொக்க ஏடுல பார்த்தீங்கன்னா ரொக்கம் மற்றும் தள்ளுபடி இது கண்டிப்பா நமக்கு அங்கே வரும். அதே மாதிரி 3 பத்தி ரொக்க ஏடு சொல்லுவாங்க, இல்லாட்டி முப்பத்தி ரொக்க ஏடு, அதெல்லாம் ரொக்கம், தள்ளுபடி மற்றும் வங்கி. இது எல்லாமே அவனுடைய இந்த கேஷ் புக், அதாவது இந்த துணை ஏட்டு பகுதியில் கண்டிப்பாக நாம் எழுதப்பட வேண்டும். அவங்களுடைய சிங்கிள் காலம் கேஷ் புக், அதாவது சாதாரண ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி டபுள் காலம் கேஷ் புக் சொல்லுவாங்க. அதே மாதிரி மூன்றாவதாக ட்ரிபிள் காலம், அப்படி 3 காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பத்தி ரொக்க ஏடு அதனுடைய ப்ரொஃபார்மா நமக்கு பார்க்குறீங்க. இந்த தனிப்பத்தி ரொக்க ஏடுல பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக அதனுடைய டேட், அதனுடைய நாள், விபரம், பேரேட்டு எண், லெஜர் ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தொகை, அதனுடைய அமௌண்ட் ரூபாயில் நமக்கு எழுதப்பட வேண்டும். அதே போது வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே போன்று நாள், விபரம், பேரேட்டு எண், தொகை, அதனுடைய மொத்த அமௌண்ட் எவ்வளவு, இதான் அவனுடைய அந்த சிங்கிள் காலம் கேஷ் புக். அதனுடைய படிவம் 6.1, 6.1 அந்த அவனுடைய படிவம் கொடுக்கப்படுகிறது. இந்த படிவத்தை வைத்து நாம் சிங்கிள் காலம் கேஷ் புக், தனிப்பத்தி ரொக்க ஏடு அல்லது ஒரு பத்தி ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொக்கேட்டு பகுதியை வைத்து தான் நாம் துணை ஏடுகளை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனிப்பத்தி ரொக்க ஏடு இதுல 6.1 காட்டப்பட்டுள்ள ஒற்றை நெடுவரிசை பண புத்தகத்தினுடைய பெர்ஃபார்மை நாம பார்த்திருப்போம். அதே போல் இது ஒரு லெட்ஜர் கணக்கு போல் இருக்கிறதா? ஆம். அது என்ன செய்கிறது? உண்மையில் ஒரு ஒற்றை நெடுவரிசை பண புத்தகமாக இது இருக்கின்றதா? இந்த பணக்கணக்கை தவிர வேறு ஏதாவது இதில் நம்ம அனைத்து ரசீதுகளும், பண ரசீதுகளும் மற்றும் பணத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. பணம் செலுத்துகிறது மற்றும் பணக்கணக்கின் நோக்கத்திற்கும் இது உதவுகின்றது. இது ஒற்றை நெடுவரிசை என்று நாம் அழைக்கின்றோம். அதாவது தனிப்பத்தி ரொக்க ஏடு, ஒரு பத்தி ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு பக்தி ரொக்க ஏட்டில் ஒரு தொகை ஒரு நெடுவரிசை மட்டுமே இருப்பதால் இது ஒரு பண புத்தகமாக நமக்கு கருத வேண்டும். இந்த பணக்கணக்கு ஒரு உண்மையான கணக்கு என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த விதிகளின்படி கணக்கு பணம் அது பெறப்படும் போது கண்டிப்பாக பற்று வைக்கப்பட வேண்டும் மற்றும் பணம் செலுத்தும் பொழுது அவற்றை வரவு வைக்கப்பட வேண்டும்.
எனவே அதனுடைய பண புத்தகத்தினுடைய டெபிட் பக்கமானது அனைத்து பண ரசீதுகளையும் பதிவு செய்ய இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரொக்க பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வந்து அதனுடைய ரொக்கமாக செலுத்தி இருக்குமோ இது அனைத்து, அதாவது நமக்கு வந்து டெபிட் பக்கமானது அதோட அனைத்தினுடைய பண ரசீதுகளையும் பதிவு செய்ய இது வந்து ஏதுவாக அமைகின்றது. அதேபோல் அனைத்து பண கொடுப்பனவுகளுக்கும் கடன் பக்கம் இதில் உள்ளீடுகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதை மேலே கொடுக்கப்பட்டுள்ளபடி நம்முடைய பணம் பணம் பெறப்படும் போதெல்லாம் அதை பற்றுப்பதிவில் பதிவு செய்யப்பட வேண்டும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதனுடைய டேட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் விவரம், அதே மாதிரி பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சைடு பெறுதல் எழுதலாம், விவரம் எழுதலாம். அதே மாதிரி வலதுபுற சைடு செலுத்துதல் அப்படின்னு நம்ம வந்து அவனுடைய இதை எழுதலாம். இது எல்லாமே அவனுடைய ஒரு பத்தி ரொக்கேடு, தனிப்பத்தி ரொக்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் அது பெறப்பட்ட தேதி, அந்த தேதியிலிருந்து நெடுவரிசையில் ஒரு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் பெயர், அது பெறப்பட்ட கணக்கினுடைய விவரங்கள் நெடுவரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்எஃப் சொல்லுவாங்க, லெஜர் போலியோ சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய எந்த கணக்கினுடைய பக்கம் எண் இதை கண்டிப்பாக எடுத்து எழுதப்பட வேண்டும். இந்த இடத்துல வந்து அதான் அவனுடைய இடுகையிடப்படும் இடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடுகையின் நேரத்தினுடைய பதிவு செய்யப்பட வேண்டியவை என்னென்ன இருக்கின்றது. இந்த தொகையானது நெடுவரிசை என்பது ஒரு பெறப்பட்ட தொகையை பதிவு செய்வதற்காக அது அமைகின்றது. அதேபோல் ஒரு பணமாக இருக்கும் போதெல்லாம் செலுத்தப்பட்டது அது கடன் பக்கத்தில் பதிவு செய்யப்படுகின்றதா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பத்தியும் பார்த்தீங்கன்னா எவ்வாறு எழுதுகிறோம் என்பதை இந்த பணம் செலுத்தப்பட்ட ஒரு நபரினுடைய பெயர் மற்றும் பிற நெடுவரிசைகளினுடைய டெபிட் பக்கத்தில் அதே முறையில் அதை நாம் கடைபிடித்து முடிக்க வைக்க வேண்டும். ஏற்கனவே நாம் வந்து கூறியது போல அந்த பண புத்தகம் ஒரு பணக்கணக்கின் ஒரு நோக்கத்திற்காக இது உதவுகின்றது. அந்த துணை புத்தகங்கள், அதாவது அவனுடைய துணை ஏடுகள், அது எல்லாற்றையும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜரில் பணக்கணக்கை நாம் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பண பரிவர்த்தனை எப்போது ரொக்க புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு பண பரிவர்த்தனையினுடைய பண அம்சத்தை பணமாக பதிவு செய்தல் வேண்டும். இந்த கணக்கு ஒரு முழுமையாக நமக்கு வந்து மூடப்பட்டிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இடுகை இட வேண்டியது மற்ற ஒரு அம்சமாக கருதுகின்றார்கள். இந்த பரிவர்த்தனை என்பது இந்த அம்சத்தை இடுகையிடுவது இரட்டை பதிவு நிறைவு செய்யும். எனவே இது இடுகையிடுவதற்கான விதிகள், அதாவது இடுகையிடுதல் அப்படிதான் அவனுடைய போஸ்டிங், அதாவது எடுத்து எழுதுதல். இந்த ரொக்க பதிவேட்டை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து எழுதப்பட வேண்டும். இந்த ரொக்க புத்தகத்தின் டெபிட் சைடு, அதாவது பற்று பக்கத்தில் உள்ள அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் வரவு பணக்கணக்கு மூலம் என்று எழுதுவதன் மூலம் தனித்தனியாக ஒரு லெட்ஜரில் உள்ள சம்பந்தப்பட்ட கணக்குகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை எழுதப்பட வேண்டும். அதேபோல் கிரெடிட் பக்கம், அதாவது கிரெடிட் அக்கௌண்ட்ல அதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் உள்ள அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட கணக்குகளில் டெபிட் செய்யவும் லெட்ஜரில் தனித்தனியாக பணக்கணக்கிற்கு எடுத்து எழுதப்பட வேண்டும். அதேபோல் இந்த லெட்ஜர் கணக்குகளில் இடுகையிடுவது பரிவர்த்தனைகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பண புத்தகத்தின் டெபிட் பக்கத்தில் உள்ளிடப்பட்ட கடன் பக்கத்தில் லெட்ஜரில் உள்ள கணக்குகளில் மற்றும் நேர்மாறாக இடுகையிடப்பட வேண்டும். அதாவது போஸ்டிங்ஸ் நேர்மாறாக நம்ம வந்து இருக்க வேண்டும் என்பதை இந்த தனிப்பத்தி ரொக்கேட் மூலமாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் இந்த தனிப்பத்தி ரொக்கேட்டினுடைய புத்தகத்தை எவ்வாறு சமநிலைப்படுத்துதல், அதாவது பேலன்சிங் தி சிங்கிள் காலம் கேஷ்புக், அது எவ்வாறு நமக்கு வந்து பேலன்ஸ் செய்கிறாங்க, அந்த லெட்ஜர் கணக்கை எவ்வாறு அதை சமநிலைப்படுத்துவது என்பதை நீங்கள் அனைவரும் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதேபோல் மற்ற லெட்ஜர் கணக்கை போலவே
அதனுடைய பேலன்ஸ் சமநிலைப்படுத்தப்பட்டது. அதனுடைய பண புத்தகம் எப்போதும் பற்று இருப்பு, ஏனென்றால் ரொக்க கொடுப்பனவுகள் இது தொகையை மீற முடியாது. உதாரணமாக பணம் கிடைக்குது என்றால் உங்களிடம் உங்கள் பாக்கெட்டில் ரூபாய் 10 நீங்கள் அதை செலுத்த முடியுமா? ஆனால் நீங்கள் 15 உங்களால் பணம் செலுத்த முடியாது. ரூபாய் 15 சென்றதும் பணம் செலுத்த முடியாது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது குறைவான அமௌண்ட். இதேபோல் அதனுடைய ரொக்கம் என்பது அதிகமானதாக இருந்தால் நாம் அவற்றை திரும்ப செலுத்த முடியாது. எனவே இந்த பண புத்தகத்தில் உள்ள ஒரு டெபிட் பக்கத்தின் மொத்தம் மற்றும் எப்போதும் இருக்கும் அவனுடைய கடன் பக்கத்தின் மொத்தத்தை விட அதிகமாக நமக்கு வந்து இருக்கும். இந்த வேறுபாடு தான் அவனுடைய பண புத்தக விவரங்களில் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் சி பை டி கேரி டவுன் என்று நாம் எழுதி கடன் பக்கத்தில் நாம் குறிக்கப்படுகின்றோம். மற்றும் அதனுடைய தொகை நெடுவரிசையில் பார்த்தீங்கன்னா உள்ள தொகையை அது எவ்வாறு காட்டுகின்றது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய தொகை நெடுவரிசையில் பார்த்தீங்கன்னா மற்றும் 2 பக்கங்களும் சமமாக இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பண புத்தகத்தை மூடிய பிறகு டெபிட் பக்கத்தில் 2 அதாவது பற்று பகுதியில் 2 என்று எழுதி இருப்பு காட்டப்பட வேண்டும். அந்த இருப்பு என்பது பி பை டி பேலன்ஸ் நமக்கு வந்து எவ்வளவு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேபோல் அடுத்த காலகட்டத்திற்கான பணத்தின் தொடக்க இருப்பாக மாறும். இது வந்து அவனுடைய க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கவங்களுடைய இருப்பு க்ளோசிங்ஸ். இது வந்து அடுத்த வருடத்திற்கு முதலாவதாக கொண்டு வந்தால் அது ஓப்பனிங் ஸ்டாக்காக நாம் இதை எடுத்து எழுதப்பட வேண்டும். குறிப்பாக நமக்கு ரொக்க புத்தகம் பொதுவாக பற்று இருப்பையும் எப்போதாவது ஒரு பூஜ்ஜியத்தையும் இது காட்டப்படும். இந்த பதிவு செய்தல் அதாவது இடுதல் அதாவது போஸ்டிங்ஸ் எடுத்து எழுதல் மற்றும் சமநிலைப்படுத்தல் ஆகியவற்றை இது காட்டுகின்றது. இது ஒரு ஒற்றை நடுவரிசையின் பண புத்தகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் அவருடைய இங்கிலீஷ்ல சிங்கிள் காலம் கேஷ்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நெற்ற நடுவரிசை பண புத்தகம், தனிப்பத்தி ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இரண்டாவதாக இருபத்தி ரொக்க ஏடு, அந்த டபுள் காலம் கேஷ்புக், 2 பத்தி ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன நடவடிக்கைகள் அதாவது பரிவர்த்தனைகள் வரப்பட வேண்டும், ரொக்க தள்ளுபடி மற்றும் நீங்கள் இதற்கு முன்பாக இதை எவ்வாறு அறிந்திருப்பீர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றது. அதாவது கடனாளிகளிடமிருந்து பணம் பெறும்போது அவருக்கு சில தள்ளுபடிகள் அனுமதிக்கப்படலாம். இதேபோல் கடனாளிக்கு பணம் செலுத்தும் போது சில தள்ளுபடிகள் அவரால் அனுமதிக்கப்படலாம். இது பண தள்ளுபடி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு அவசியமாக நாம் கருதப்பட வேண்டும். அந்த கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்ய வேண்டும். கூட்டு பத்திரிகை உள்ளீடுகளை செய்யும் போது அத்தகைய பரிவர்த்தனைகள் பணமும் தள்ளுபடியும் ஒன்றாக செல்வதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அதாவது கடனாளியிடமிருந்து ரசீதுகள் மற்றும் கடனாளிகளுக்கு பணம் செலுத்துதல் ஆகியவை இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதேபோல் இந்த இருபத்தி ரொக்க ஏட்டில் ரொக்க தள்ளுபடியை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஜேர்னல் ஒரு குறிப்பேட்டில் தள்ளுபடி அம்சத்தை தனித்தனியாக பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் இது ஒரு சிக்கலானதாக மற்றும் பதிவு செய்ய தவறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் நிகழலாம். அப்போ அதனுடைய கேஷியர் அவருடைய டேட்டாவை என்ட்ரி பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக அது தேதி வாரியாக அனைத்தையும் முழுமை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதேபோல் பணத்தின் இருபுறமும் கூடுதல் தொகை நடுவரிசை சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த டபுள் காலம் கேஷ்புக் அதனுடைய ப்ரொஃபார்மாவை நாம் அனைவரும் இப்போ பார்க்கவிருக்கின்றோம். அதில்
கடனாளிகளுக்கு தள்ளுபடி அனுமதிக்கப்படுகின்றது. பாருங்க, அவனுடைய 20 ரொக்க ஏடுல டபுள் காலம் கேஷ் புக். அந்த ஷீட் பார்த்தீங்கன்னா டேட்டு, அதேபோல் விவரம், அதேபோல் பேரேட்டு எண், லெஜர் போலியோ, அதேபோல் தள்ளுபடி செய்தது, அதாவது டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதேபோல் இறுதியாக தொகை, அதனுடைய ரொக்கம், அமௌண்ட் சொல்லக்கூடியது. இடது புறமாக நமக்கு வலதுபுறமாக உள்ள காலம், என்னென்ன காலம் நமக்கு இருக்கக்கூடியது? நாள், விவரம், பேரேட்டு எண், தள்ளுபடி பெற்றது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு சொல்லக்கூடியது. அதேபோல் தொகை, அதனுடைய ரொக்க தொகை எவ்வளவு அமௌண்ட்னு இறுதியாக நாம் எழுதப்பட வேண்டும். அந்த 6.2 அதனுடைய ப்ரொஃபார்மா அடிப்படையில் டெபிட் பக்கத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. கடனாளியிடமிருந்து பெறப்பட்ட தள்ளுபடி எவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நாம் தெளிவாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த 2 நெடுவரிசை பண புத்தகத்தில் பதிவு செய்தல பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரொக்க பரிவர்த்தனைகளை பதிவு செய்வது இந்த ஒற்றை பதிவுக்கு நமக்கு ஒத்தாக நமக்கு அமைகின்றது. அதேபோல் இந்த நெடுவரிசை பண புத்தகம் என்பது பண தள்ளுபடியை பொறுத்தவரை அனுமதிக்கப்பட்டால் அது டெபிட் பக்கத்தில் உள்ளிடப்படும். கடனாளியிடமிருந்து பெறப்பட்டால் அந்த கடனாளி மற்றும் அதனுடைய கடன் பக்கத்தில் இது எழுதப்பட வேண்டும். அதாவது 2 நெடுவரிசை பண புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த 2 நெடுவரிசை பண புத்தகத்தை எவ்வாறு நம்ம எடுத்து எழுதப்பட வேண்டும், அதாவது போஸ்டிங்ஸ் செய்யப்படுதல். இந்த 20 ரொக்கையீட்டு பண புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பணப்பகுதியில் உள்ளே பதிவுகள் செய்யப்பட்டுள்ள பேரேடுகள் அதனுடைய எடுத்து எழுதப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஒற்றை நெடுவரிசை பண புத்தகத்தில் தங்கள் செய்வதை போல கணக்குகளும் தள்ளுபடி நெடுவரிசைகளும் கடன் உள்ளீடுகளும் அந்தந்த தனிப்பட்டவர்களுக்கு அந்தந்த தனிப்பட்ட நபர்களுக்கு நமக்கு அனுப்பப்பட வேண்டும். கணக்குகள், தள்ளுபடி, அதேபோல் அனுமதிக்கப்பட்ட நெடுவரிசையினுடைய உள்ள உள்ளீடுகள் கடன் பக்கத்தில் இடுகையிடப்பட வேண்டும். அடுத்தபடியாக அனுமதிக்கப்பட்ட அக்கவுண்ட் தள்ளுபடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய அதை எவ்வாறு எழுதுவதன் மூலம் அந்தந்த தனிப்பட்ட கணக்குகள் தள்ளுபடி பெறப்பட்ட நெடுவரிசையில் உள்ள உள்ளீடுகள் டெபிட் பக்கத்தில் எடுத்து எழுதியிருக்கப்பட வேண்டும். அதாவது அதுதான் அவனுடைய போஸ்டிங் சொல்லுவாங்க. அதை எடுத்து இடுகையிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த தனிப்பட்ட கணக்குகளை பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட அக்கவுண்ட்ஸ் தள்ளுபடி செய்ய என்று எழுதப்பட வேண்டும். உதாரணமாக, தேவி வர்த்தகர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் ரூபாய் 490 மற்றும் அதனுடைய தள்ளுபடி அனுமதிக்கப்பட்டது ஒரு 10 ரூபாய். ஆக மொத்தம் அவனுடைய எவ்வளவு அமௌண்ட், மொத்தம் அமௌண்ட்னா 500 ரூபாய் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ அவனுடைய தள்ளுபடி செய்தது ஒரு 10 ரூபாய். அப்புறம் 490 நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனுடைய வர்த்தகருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். உதாரணமாக, நம்ம கடையில் போய் 1000 ரூபாய்க்கு நமக்கு ஒரு பொருள் வாங்குறோம். அதுல தள்ளுபடி அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க. அந்த தள்ளுபடியில சதவீதம் அடிப்படையில் நமக்கு கொடுப்பார்கள். 5%, அதே மாதிரி 10%, அதே மாதிரி 20%. இது எல்லாமே தள்ளுபடி எனக்கு அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய பரிவர்த்தனைகளை ஒரு பெறப்பட்ட பணம் எவ்வளவு என்பதை ஒரு குறிப்பேட்டு பகுதியும் அவனுடைய லெட்ஜர் பகுதியிலும் கண்டிப்பாக நம்ம எழுதியிருக்கப்பட வேண்டும். அது அவனுடைய 2 நெடுவரிசை பண புத்தகத்தை இதை எடுத்து எழுதியிருக்கப்பட வேண்டும். இந்த 2 நெடுவரிசை பண புத்தகத்தில் பண நெடுவரிசைகள் மட்டுமே சமநிலையில் இருக்கும் நடைமுறையாக நமக்கு இதை கருதப்பட வேண்டும். அதேபோல் ஒற்றை நெடுவரிசை பண புத்தகத்தை இது தள்ளுபடி நெடுவரிசைகள் சமநிலையில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவை வெறுமனே ஒரு மொத்தமாக நமக்கு அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ், அவருடைய பரிவர்த்தனை உள்ளது என்பதை நாம் தெரிந்திருக்காங்க. ஏனெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய 2 நெடுவரிசைகள் இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. அதாவது அவனுடைய தனி கணக்குகள், அவனுடைய தள்ளுபடி அனுமதிக்கப்பட்ட கணக்குகள் மற்றும் பெறப்பட்ட தள்ளுபடி கணக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போ இது இருந்தால் தான் அது அவனுடைய
2 நெடுவரிசை பண புத்தகத்தை நமக்கு வந்து சமநிலைப்படுத்த விட வேண்டும். 2 நெடுவரிசை பண புத்தகம் என்பது டபுள் காலம் கேஷ் புக். அதனுடைய பேலன்சிங்ஸ் எவ்வாறு நமக்கு வந்து பெறப்பட வேண்டும், அதனுடைய தள்ளுபடி எவ்வளவு இருக்கின்றது, அதனுடைய ரொக்கமாக பணம் பரிவர்த்தனை செய்தது எவ்வளவு இருக்கு என்பதை நாம் அதில் அறிந்திருக்க வேண்டும். அதேபோல் சில்லறை ரொக்க ஏடு, பெட்டி கேஷ் புக்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வணிகத்திலும் பணம் செலுத்தல் ஒன்று போன்ற பல சிறிய கொடுப்பனவுகள் பணமாக நமக்கு வந்து இது அமைகின்றது. அதாவது பெட்டி கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சிறிய சிறிய நிறுவனங்களும் சரி, பெரிய நிறுவனங்களும் சரி, பெட்டி கேஷ் புக் நமக்கு வந்து கண்டிப்பாக தயார் செய்யப்பட வேண்டும். அதுல என்னென்ன செலவினங்கள் இருக்கின்றது? உதாரணத்துக்கு தபால் செலவுகள், தந்தி அனுப்புதல். இப்ப தந்தி என்பது இப்ப உள்ள காலகட்டங்கள்ல நமக்கு வந்து கிடையாது. ஆனா அது இந்த சில்லறை ரொக்க ஏடு, பெட்டி கேஷ் புக், அதில் நமக்கு வந்து இதை பயன்படுத்தப்பட வேண்டும். எழுது பொருட்கள், ஸ்டேஷனரி, வண்டி, போக்குவரத்து, வாடிக்கையாளர்களை அவருடைய மகிழ்வித்தல், சிறிய பழுதுகள், அதே மாதிரி இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு சில்லறை ரொக்க ஏடு, இம்ப்ரெஸ் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. அந்த பெட்டி கேஷ் புக்ல அனைத்து கொடுப்பனவுகளும் இந்த பண புத்தகம் அதிக சுமையாக இருக்கும். எனவே ஒரு தனி புத்தகம் என்பது அனைத்து சிறிய கொடுப்பனவுகளும், அதாவது குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி பண புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பதிவு செய்வதற்காக பெட்டி கேஷ் புக் என்று அழைக்கப்படுகின்றோம். இந்த சில்லறை ரொக்கோடு எவ்வாறு பதியப்பட வேண்டும், அவரை பதிந்த பிறகு இதை வந்து எப்படின்னு நம்ம சொல்லணும்னா பெட்டி கேஷ் புக் என்று அழைக்கப்பட வேண்டும். ஏன்னா அதனுடைய குட்டி காசாளர், அதாவது சில்லறை ரொக்க காசாளர் இருக்காங்கல்ல, இதை வந்து எவ்வாறு நமக்கு வந்து அழைக்கப்படுகிறது என்றால், ஒரு தனி நபர் சிறிய பணம் செலுத்தும் பணியை ஒப்படைக்கிறார். அதுக்கு பேர் தான் அவனுடைய குட்டி காசாளர் என்று நாம் அழைக்கின்றோம். அதேபோல் மற்றும் சில்லறை காசாளரிடம் கொடுத்த தொகையை பராமரிக்கப்பட வேண்டும். சிறிய பணம் செலுத்துவதற்கு சில்லறை ரொக்க ஏடு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வாட் இஸ் அ பேங்க்? வங்கி என்றால் என்ன? அதாவது குறுகிய கால முன்பணங்கள், காலக்கடன்கள் மற்றும் வடிவில் உள்ள நபர்கள் மற்றும் அவனுடைய நிபந்தனைகள், இவர்களுடைய ஓவர் டிராஃப்ட் வசதி, இதனையும் நமக்கு வந்து இந்த பேங்க் மூலமாக கடன் கொடுக்கும் தொகைக்கு வங்கி ஒரு வட்டி வசூல் செய்கின்றது. ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர் டிராஃப்ட் வசதி. இது வந்து யாருக்கு அந்த ஓடி என்பதை நமக்கு வந்து கொடுப்பார்கள். அதாவது கரண்ட் அக்கவுண்ட், நடப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள், அந்த நடப்பு கணக்கை பராமரிக்கப்பட்டு வருகிற வணிக நிறுவனங்கள், அவங்களுக்கு இந்த ஓடி ஓவர் டிராஃப்ட் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது ஒரு கடனாக நமக்கு வந்து கருத வேண்டும். ஏன்னா அது கடனை பெற்று திரும்ப வட்டியுடன் நம்ம வந்து செலுத்தப்பட வேண்டும். அந்த வட்டி என்பது அந்த வங்கியாளர்களுக்கு, அந்த வங்கிக்கு ஒரு வருமானத்தை ஈட்டுவதாக நமக்கு வந்து அமைகின்றது. இந்த வங்கி தனது வாடிக்கையாளருக்கு பல்வேறு சேகரிப்பு போன்ற பல்வேறு சேவைகளையும் இது வழங்குகின்றது. வட்டி, ஈவுத்தொகை போன்றவை வாடிக்கையாளர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் பணம் செலுத்தல், அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு சார்பாக கடன் கடிதங்களை வழங்க வேண்டும். அவனுடைய பயனாளர்களுக்கான காசோலைகளை வழங்குதல். அதேபோல் 5வதாக பார்த்தீங்கன்னா, மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பாக நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு லாக்கர்னு சொல்லுவாங்க, அந்த லாக்கரில் நமக்கு வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் வாடிக்கையாளர்களின் சார்பாக உத்தரவாதம் முதலியன ஒரு சேவைகளுக்கு ஒரு வங்கி சில தொகையை நமக்கு வந்து கொடுக்கின்றது. அடுத்தபடியாக வங்கி கணக்குகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ். இந்த பேங்க் அக்கவுண்ட்ல என்னென்ன கணக்குகள் நமக்கு வந்து பராமரிக்கப்படுகின்றார்கள்? பரந்த அளவில் பார்த்தோன்னா இது ஒரு 3 வகையாக நமக்கு வந்து கணக்குகளாக நமக்கு வந்து உள்ளன. 1 சேமிப்பு வங்கி கணக்கு, 2 நடப்பு கணக்கு மற்றும் நிலையான வைப்பு கணக்கு. இந்த 3 வங்கி கணக்கிலும் திரும்ப பெறுவதனுடைய எண்ணிக்கை மற்றும் அளவு மீதான ஒரு
சில கட்டுப்பாடுகளை நமக்கு வந்து விதிக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமாக பார்த்தோம்னா, அதனுடைய நோக்கத்த பார்த்தீங்கன்னா, ஒரு சேமிப்பை நமக்கு வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சேமிப்பை எவ்வாறு நாம் சேமிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். எனவே, இது வணிக நோக்கங்களுக்கு ஒரு ஏற்றதாக நமக்கு வந்து கருதப்படவில்லை என்றாலும், ஆனால் இது வந்து அவங்களை ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஒரு ஊக்குவிப்பதாக நமக்கு வந்து செய்தல் வேண்டும். அந்த வணிக நிறுவனங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, அவருடைய நடப்பு கணக்கை நமக்கு வந்து திறக்கின்றார்கள். ஏன்னா, இந்த எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கட்டுப்பாடுகளும் இந்த நடப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கட்டுப்பாடுகளும் இல்லை. மற்றும் நடப்பு கணக்கின் போது திரும்பப் பெறும் தொகை, அதேபோல் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் நடப்பு கணக்கிலிருந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் திரும்பப் பெறலாம். இதான் முக்கியமான ஒரு குறிக்கோளாக நமக்கு வந்து நம்முடைய வங்கி கணக்குல வகையில பார்த்தீங்கன்னா, இந்த நடப்பு கணக்கு வைத்திருக்கவங்க எத்தனை முறை வேணாலும் அந்த பணத்த நமக்கு வந்து திரும்ப பெற முடியும். அத எடுக்க முடியும். ஆனால் இந்த பிக்ஸட் டெபாசிட் கணக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான ஒரு டெபாசிட்டுக்குள்ளான ஆனது. உதாரணமாக ஒரு 6 மாதங்களாகவோ, இல்லை 1 வருடங்களுக்கு மட்டும் இந்த பிக்ஸட் டெபாசிட் ஒரு நிலையான வைப்பு கணக்கு. அந்த தொகை நாம் பராமரிக்கப்படலாம். இது பொதுவாக நீண்ட காலத்திற்கு மக்களால் சேமிப்புக்காக நமக்கு வந்து பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு 5 வருட காலமாகவோ, இல்லை 3 வருட காலமாகவோ, அல்லது 10 வருடம் காலகத்திற்கோ ஒரு நீண்ட காலத்திற்காக மக்கள் அனைவரும் இந்த பிக்ஸட் டெபாசிட் என்ற கணக்கை நமக்கு வந்து பராமரித்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு 5 வருடங்கள் கழித்து அதனுடைய கூட்டுத்தொகை, அதனுடைய வட்டி கண்டிப்பாக கூடுதலாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடும். இந்த வங்கி கணக்குன்னு வைத்திருப்பதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் எ பேங்க் அக்கவுண்ட். இன்றைய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வணிக நிறுவனமும் வங்கி கணக்கு வைத்திருக்கிறது. அதேபோல் பொதுவாக வணிகம் உடனடியாக ஒரு பயன்பாட்டிற்கு ஒரு சிறிய தொகையை தன்னுடன் வைத்திருக்கின்றது. மற்றும் மீதமுள்ள தொகையை வந்து டெபாசிட் செய்கிறார்கள். அந்த வங்கியில பார்த்தீங்கன்னா, அதாவது பணம் செலுத்தியதுக்கு செய்த பணம் வந்து கையில் இருக்கும் பணத்தை போன்றது. ஏன்னா, நம்ம கையில ரொக்கம் எவ்வளோ வச்சிருக்கோமோ, அதேபோல் பேங்க்ல நம்ம வந்து பணம் வச்சிருந்தோம்னா, அதுவும் ஒரு கையில் இருக்கும் ரொக்கமாகத்தான் நம்ம வந்து கருதப்பட வேண்டும். வங்கி கணக்கு வைத்திருப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோமே என்றால், முதலாவதாக பணம் ஒரு பாதுகாப்பாக நமக்கு வந்து இருக்கின்றது. அது ஓரளவு ஒரு வட்டியை நமக்கு ஈட்டித் தருகின்றது. இந்த வங்கி பல்வேறு வகையான கடன்களை வழங்குகின்றது. அதேபோல் காசோலைகளை வழங்குவதன் மூலம் பணம் செலுத்துவது ஒரு எளிதாக நமக்கு வந்து மற்றும் ஒரு பாதுகாப்பானதாக நமக்கு வந்து அமைகின்றது. முன்னர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பணம் நமக்கு வந்து ஒரு வங்கியில போய் பணம் செலுத்த போகணும் அப்படின்னா, நீண்ட தூரத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதேபோல் அந்த பணத்தை எளிமையாக நாம் கொண்டு செல்ல முடியாது. ஏன்னா, திருடுபவருக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்ப அது மாரி சூழ்நிலைகள் நமக்கு வந்து கிடையாது. அதனால தான் அவங்களுடைய காசோலைகள், ஒரு செக் அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எளிதாக அதை பராமரிப்பதற்கும், ஒரு பாதுகாப்பானதாக நமக்கு வந்து இது அமைகின்றது. அந்த பெயரளவு கட்டணத்தில பார்த்தீங்கன்னா, பணத்தை அனுப்பலாம் அல்லது பிற இடங்களுக்கு மாற்றம் செய்யப்படுவதற்கும் இந்த வங்கி ஒரு ஒரு துணையாக அமைகின்றது. இந்த வங்கியின் மூலமாக அதன் வாடிக்கையாளர்களுடைய சார்பாக அதனுடைய பில்கள், காசோலைகள் போன்றவற்றை வசூலிக்க உதவுகின்றது. இந்த வங்கி கணக்கை திறந்து இயக்குவதற்கு எப்படி? அதான் ஹவ் டு ஓப்பன் அண்ட் ஆப்பரேட் பேங்க் அக்கவுண்ட். வங்கி கணக்கை எப்படி நம்ம வந்து திறக்க போறோம்? அது எவ்வாறு நம்ம வந்து ஆப்பரேட் அதாவது இயக்க போகிறோம் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு வங்கி கணக்கை திறக்க விரும்பினால், நீங்கள் குறிப்பிட்ட வங்கியில் கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும். உங்களுக்கு எந்த வங்கி உங்க கிராமத்திற்கு அருகில் உள்ளதோ, இல்லை பணி செய்யும் இடத்தில் அருகில் உள்ளதோ, அங்கு நாம் வங்கி கணக்கை திறக்க வேண்டும். அதற்கு ஒரு படிவம் நமக்கு வந்து குடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரிந்த ஒருவரால் நீங்கள் வங்கிக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அப்பதான் இந்த நபர் வந்து இந்த ஊரை சேர்ந்தவர்.
என்னுடைய உறவினர் என்பதை அந்த வங்கி மேலாளர்களுக்கு நாம் நேரடியாக சென்று அவர்களை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வங்கி கணக்கு நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து குடுப்பாங்க. அதாவது ஒருவேளை வந்து வங்கி கணக்கு அதே அக்கவுண்ட்ல அவங்களுடைய அதே பேங்க்ல கணக்கு வச்சிருக்காங்கன்னாலும், அவங்களும் வந்து அதனுடைய அறிமுகப்படுத்தலாம். அவங்களும் அவங்களுடைய சைன் அத்தாரிட்டி அவங்களுடைய சைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் குடுப்பாங்க. வங்கியாளர் தன்னை பற்றி திருப்தி அடைந்த பிறகுதான் அவருடைய விண்ணப்பதாரர் ஒரு ஆரம்ப வைப்புத் தொகையை ஒரு ரொக்கமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் பெயரில் கணக்கை திறக்கின்றார். இது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு வங்கிக்கும் வெவ்வேறு வகையான அவங்களுடைய அந்த கணக்கு துவங்குவதற்கு தொகையானது வசூலிக்கப்படுகின்றது. அதாவது 2 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். கிராமப்புறமாக ஒரு பகுதியும், நகரப்புறமாக ஒரு பகுதியும் இதை பிரிக்கின்றார்கள். அந்த நகரப்புறத்திற்கு ஒரு தொகையாகவும், கிராமப்புறத்திற்கு ஒரு தொகையாகவும் அந்த பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் செய்யும்போது இத வந்து நமக்கு வந்து முதலாவதாக நமக்கு வந்து ஒரு ஆரம்ப வைப்பு தொகையை நமக்கு வந்து ரொக்கமாக நமக்கு வந்து செலுத்தப்பட வேண்டும். இந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர்களுடைய உங்களுக்கு கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு எண், ஒரு அக்கவுண்ட் நம்பர் எளிதாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஈஸியா நம்ம அடையாளம் காண முடியும். ஒரு வங்கி கணக்கை திறக்கும்போது ஒரு வங்கியாளர் அதன் வாடிக்கையாளருக்கு என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக பாஸ் புத்தகம், பே இன் ஸ்லிப் மற்றும் அதேபோல் ஒரு காசோலை புத்தகம். அந்த பாஸ்புக் என்பது ஒரு வாடிக்கையாளரினுடைய கணக்கின் நகலாக பராமரிக்கப்படுகின்றது. வங்கி மூலம் வேறு வார்த்தைகளில் கூறுவதனால பார்த்தீங்கன்னா, அது பரிவர்த்தனைகளின் உண்மையான ஒரு நகலை தவிர வேறு இல்லை. அதாவது வங்கியின் லெட்ஜரில் வாடிக்கையாளருடைய கணக்கில் தோன்றும் அல்லது நடப்பு கணக்கு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, வங்கி பாஸ் புத்தகத்துல இத வந்து வழங்கக்கூடாது. அது அவ்வப்போது கணக்கு அறிக்கை அளிக்கப்பட வேண்டும். அது பாஸாக இருந்தாலும் சரி, புத்தகமும் அல்லது கணக்கு அறிக்கையா இருந்தாலும் சரி, அதை காசோலையின் இடது கை மேல் மூலையில் 2 இணையான கோடுகள் வரையப்பட்டால் அது இந்த காசோலை அது கிராசிங் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காசோலையினுடைய கிராசிங் செக்ன்னு நமக்கு சொல்லுவாங்க. காசோலையை கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கிராசிங் மற்றும் அத்தகைய காசோலை கிராசிங் செக் என்று அழைக்கப்படுகின்றோம். ஒரு குறுக்கு சோதனை நேரடியாக கவுண்டரில் பணமாக்க முடியாது. இது ஒரு வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட வேண்டும். அந்த செக்ல பார்த்தீங்கன்னா, இடதுபுறமாக ஒரு கோடு கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அது வந்து நம்ம வந்து வங்கியில பணம் டெபாசிட் பண்ணதா அந்த பணத்தை நம்ம வந்து திரும்பப்பட வேண்டும். இது ஒரு பாதுகாப்பானதாக நமக்கு வந்து அடையாளம் காணப்பட்டது. இது வந்து பொது கடவு அல்லது ஸ்பெஷல் கிராசிங் ஆக நம்ம வந்து கருதப்பட வேண்டும். இதுல ஜெனரல் கிராசிங் ஒன்று காசோலையினுடைய குறுக்கே 2 இணையான கோடுகள், வார்த்தைகள் அல்லது இல்லாமல் வரையப்படுகின்றன. இது பார்த்தீங்கன்னா, அவருடைய படம் இந்த இதுல பார்த்தீங்கன்னா, பிக்சர்ல 6.6ல கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி அன்கோ அல்லது அக்கவுண்ட் பேயி ஒன்லி அல்லது நாட் நெகோசியபிள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இந்த வங்கிக்கு மட்டுமே காசோலை செலுத்தப்பட வேண்டும் என்பதை இதை குறிப்பிட்டு நமக்கு வந்து கொடுத்திருப்பார்கள். அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஆக்ரா என்ற பெயர் 2 இணையான கோடுகளுக்கும் எழுதப்பட்டுள்ளது. பணம் செலுத்தல் இந்த காசோலையை பேங்க் ஆஃப் பரோடா ஆக்ரா மூலமாக மட்டுமே நாம் பெற முடியும். அதனாலதான் இந்த 2 கோடு போட்டு பேங்க் ஆஃப் பரோடா ஆக்ரா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவனுடைய அன்கோ நாட் பே ஒன்லி இப்படிலாம் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டிஸ்ஹானர் ஆஃப் செக், இந்த செக் என்பது காசோலை என்பது எப்படி நமக்கு வந்து அவமதிக்கப்பட்ட காசோலையாக நமக்கு வந்து பார்க்கப்படுகின்றது என்பதால், காசோலை என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட ஒரு கருவி. இதன் மூலம் மற்றவருக்கு இதை மாற்ற முடியும். அதாவது ஒப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காசோலை மட்டும் மாற்றக்கூடிய ஒரு விநியோகம் தவிர, அதனுடைய காசோலையுடைய பின்புறத்துல கையெழுத்திட்டு எழுதுவதன் மூலம் அதற்கு ஒப்புதல் செய்யப்படுகின்றது. அது அந்த நபரினுடைய பெயருக்கு மாற்றப்பட உள்ளது. உதாரணமாக ஒரு காசோலை என்றால் திரு பி ராம் தேவுக்கு செலுத்த வேண்டியவை. திரு கிஷன் லால் திரு பி காசோலையினுடைய பின்புறத்தில் ராம்தேவ் என்று பின்புறம் நம்முடைய துணை புத்தகங்கள் என்று எழுதுவார். இந்த கிஷன் லாலுக்கு பணம் செலுத்தல் அல்லது ஆர்டர் செய்யுங்கள். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய பி ராம்தேவ் அவருடைய கையொப்பம் கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும். அந்த ஒப்புதல் என்பது காசோலையினுடைய பின்புறத்தில் கையெழுத்திடுவது ஒரு வரையறுக்கப்படுகிறது.
இது ஒரு முக்கியமாக காசோலை அங்கீகரிப்பவர் என்டார்சன் சொல்லுவாங்க. இது என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த எடுத்துக்காட்டில் ராம்தேவ் மற்றும் யாருக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறதோ அவர் என்டார்சி என்று அழைக்கப்படுகிறார். இந்த உதாரணத்தில் கிஷன்லால் இப்போது இந்த ஒரு காசோலையின் ஒரு கட்டணத்தை வசூலிக்க முடியும். இந்த ஒப்புதல் மற்றும் அவமதிப்பு சோதனைகள் பார்த்தீங்கன்னா, காசோலையினுடைய அவமதிப்பு பணம் செலுத்துவதற்காக ஒரு காசோலை சமர்ப்பிக்கப்படும் போது 2 உள்ள சாத்தியங்கள் என்ன கூறுகள் இருக்கின்றது. ஒரு கட்டணம் செலுத்தும் போது இந்த காசோலை என்பது நிராகரிக்கப்பட்டது, அது அவமதிக்கப்பட்டது என்று நாம் கூறப்படுகின்றோம். அதற்கான கட்டணத்தை நாம் வங்கி மறுக்கின்றது. என்னென்ன காரணங்களாக மறுக்கின்றார்கள்? காசோலையில் எந்த தேதியும் எழுதப்படாமல் இருந்தாலோ, அல்லது எதிர்கால தேதி எழுதப்பட்டிருந்தாலோ, அல்லது அது அதிகமாக இருந்தால், அது 3 மாதங்களுக்கு மேல் இருந்தால் அது அவமதிக்கப்பட்ட காசோலையாக நம்ம பராமரிக்கப்படுகின்றது. இந்த சொற்களில் எழுதப்பட்ட தொகை புள்ளி விவரங்களில் எழுதப்பட்ட தொகையிலிருந்து வேறுபட்டால் அதை டிஸ்கானர் செய்யப்படுவதாக நமக்கு அறிவிப்பார்கள். அதேபோல் காசோலையில் கையொப்பமிட்ட போது அல்லது காசோலையில் கையொப்பமிட போது வங்கியின் மாதிரி கையொப்பத்துடன் கணக்கிடப்படுவார்கள். இந்த கையெழுத்தும், இந்த செக்கில் போட்ட கையெழுத்தும் ஏற்கனவே நம்ம மாதிரி கையொப்பம் போட்டு கொடுத்துருப்போம். இதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருந்தால் அதை அவமதிக்கப்பட்ட காசோலையாக நம்ம எடுத்துக்கொள்வார்கள். அதேபோல் டிராயரின் கணக்கின் போது இருப்பு இல்லாத போது அதையும் டிஸ்கானர் ஆஃப் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவமதிக்கப்பட்ட காசோலையாக நமக்கு எடுத்துக்கொள்வார்கள். அந்த காசோலையினுடைய பணம் செலுத்துவதை நிறுத்துமாறு டிராயர் வங்கியிடம் எழுத்துப்பூர்வமாக கோரும்போது இதுவும் ஒரு டிஸ்கானர் ஆஃப் செக்காக நமக்கு கருத வேண்டும். அந்த டிராயரின் மரணம் அல்லது திவால் ஆனது அல்லது அவங்க ஏதாவது ஒரு காரணங்களாக நமக்கு ஒரு பைத்தியம் போன்று இருந்தால் அந்த ஒரு காசோலையையும் நாம் அதை நமக்கு ஒரு டிஸ்கானர் ஆஃப் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டிஸ்கானர் ஆஃப் செக்காக நமக்கு கருதப்படுவார்கள். இந்த 30 ரொக்கையீடு, இந்த 3 காலம் கேஷ் புக் நம்ம சொல்லக்கூடியது பொதுவாக வணிக நிறுவனங்கள் அன்றைய வசூலை நமக்கு வங்கியில் டெபாசிட் செய்து உடனடியாக ஒரு பயன்பாட்டிற்கு ஒரு சிறிய அளவாக நமக்கு கருதப்பட வேண்டும். அவர்கள் அப்படியே அது காசோலை மூலமாக பணம் செலுத்த விரும்புகிறார்கள் என்றால் அது ஒரு மிகவும் பாதுகாப்பான மற்றும் ஒரு வசதியான ஒரு பணத்தை விட ஒரு வங்கி பரிவர்த்தனைகள் அதிகம். அவனுடைய பரிவர்த்தனைகள் அதே மாதிரி அவனுடைய பண புத்தகத்தில் பதிவு செய்யலாம். அந்த பரிவர்த்தனைகளை வங்கியின் இருபுறமும் அதாவது கூடுதல் நெறிவரிசையை வழங்குவதன் மூலம் இது பண புத்தகம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அவனுடைய இந்த 3 நெடுவரிசை பண புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஃபார்முலாவை நமக்கு பார்க்க போறோம். இந்த 3 நெடுவரிசை பண புத்தகத்தை 30 ரொக்கையீடு 3 காலம் கேஷ் புக் அல்லது ட்ரிபிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 30 ரொக்கையீடுடைய மாதிரி படிவம் அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாள் குறிப்பிடப்பட வேண்டும், அவருடைய விவரம் குறிப்பிடப்பட வேண்டும், பேரேட் எண் லெஜர் ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதேபோல் டிஸ்கவுண்ட் அலவுடு தள்ளுபடி செய்தது, ரொக்கம், அதேபோல் வங்கி, இது எல்லாமே இடதுபுறமாக நாம் எழுதப்பட வேண்டும். வலதுபுறமாக நாள், விவரம், பேரேட் எண், தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதேபோல் ரொக்கம் அமௌண்ட், அதேபோல் வங்கி, இது எல்லாமே நாம் இதில் பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கு 30 ரொக்கையீடு சொல்லுவாங்க. 3 பத்தியை குறிப்பிடுவதால் இது 3 காலம் கேஷ் புக் என்று குறிப்பிடுவார்கள். இந்த 30 ரொக்கையீடில் ரொக்க புத்தகத்தில் ஒரு வங்கி நெடுவரிசை ஒரு வங்கி கணக்கினுடைய நோக்கத்திற்கும் இது உதவுகின்றது. ஒரு லெஜரில் வங்கி கணக்கை வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை இதை தவிர்க்கின்றது. அதேபோல் வங்கி நெடுவரிசையில் டெபிட் பக்கமானது, அதாவது நம்ம பற்று சைடு பார்த்தீங்கன்னா வங்கியினுடைய செய்யப்பட்ட அனைத்து வைப்புகளையும் மற்றும் கிரெடிட்டில் உள்ள வங்கி நெடுவரிசையும் பதிவு செய்கின்றது. ஒரு வங்கியில் இருந்து அனைத்து திரும்ப பெறுதல்களையும் ஒரு பக்கத்தில் பதிவு செய்கின்றது. இப்போது 3 தொகை நெடுவரிசைகள் இருக்கும்: தள்ளுபடி, ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கு. இது எல்லாமே வலதுபுறமும் கண்டிப்பாக இருக்கும், அதேபோல் இடதுபுறமாக கண்டிப்பாக அதனுடைய ட்ரிபிள் நெடுவரிசை பணப்புத்தகமாக என்று நாம் அழைக்கின்றோம். இந்த பணம் அல்லது காசோலைகளுடைய அனைத்து ரசீதுகளும் டெபிட் பக்கத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். எப்போது பணம் ரொக்கமாக பெறப்படுகின்றதோ அந்த தொகை மூலம் எல்லாம் அனைத்தும் இதன் மூலமாக இந்த காசோலைகள் வங்கி நெடுவரிசையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெறப்பட்ட தேதி மற்றும் அது பெறப்பட்ட நபரின் பெயர், தேதி, விவரங்கள் அனைத்தும் இதிலே தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. தள்ளுபடி அனுமதிக்கப்பட்ட நெடுவரிசையிலும் டெபிட் பக்கம் நமக்கு உள்ளது. அதேபோல் அனைத்து நெடுவரிசைகளும் இதனுடைய கட்டணம் செலுத்தும் போது பெறப்பட்ட தள்ளுபடியும் இருக்கும். அதேபோல் கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, முரண்பாடு நுழைவு அப்படி கான்ட்ரா என்ற வார்த்தையின் அர்த்தம். அதேபோல் மறுபக்கம்
இந்த இரட்டை நுழைவு என்ற புத்தகத்தில் கான்ட்ரா என்ட்ரி என்று அழைக்கப்படுகின்றது. ரொக்க கணக்கினுடைய வங்கி கணக்கும் ஒரே நேரத்தில் இருக்கும்போது மட்டுமே எதிர் நுழைவு ஏற்படுகின்றது. இந்த பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளது என்பதை நாம் இதன் மூலமாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் இந்த 30 ரொக்கைடு மூலமாக அனைத்து பாடங்களையும் அனைவரும் தெரிந்திருக்க கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.